ஒரு சயின்டிஸ்ட் வந்து லேப்ல எலி ஆமையெல்லாம் பிடிச்சி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட பொண்ணு தினமும் அந்த எலி ஆமை கூட எல்லாம் சாப்பாடு கொடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குங்க. ஒரு நாள் திடீர்னு லேப்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிரும். சின்ன பொண்ணு அந்த எலி ஆமையெல்லாம் வேகமாக எடுத்துட்டு போய் ட்ரைனேஜ் பக்கத்தில் விட்டு காப்பாற்றிடும். அந்த ட்ரைனேஜுக்குள்ளே தான் அந்த ஆமை எலியெல்லாம் வளர ஆரம்பிக்கும். சயின்டிஸ்ட் வந்து இவங்களுக்கு போட்ட இன்ஜெக்ஷன்னால இவங்களுக்கு மனிதரோட உடலும் மூளையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்படியே ஹியூமன்ஸ் மாதிரியே ஆமையும் அந்த எலியெல்லாம் வளர ஆரம்பிச்சிருங்க. அந்த எலி எப்படி வந்து அந்த சயின்டிஸ்ட் அவர் பொண்ணை பார்த்துக்கிட்டாரோ அதுலேருந்து எக்ஸ்ப்ளோர் ஆகி அந்த எலியும் அந்த ஆமைங்களை தம் பசங்களாம் நினச்சி பார்த்து வளர்க்க ஆரம்பிக்குங்க. வெளி உலகத்தை அந்த ட்ரைனேஜ்லேருந்து பார்த்து பார்த்து வளர்ந்த ஆமைங்க வந்து எப்படியாச்சும் வெளி உலகத்துக்கு போகணும், அவங்க மனுஷங்க கூட நம்மளும் மனுஷன் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த எலி வந்து வெளி உலகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு தற்காப்பு தேவை அப்படின்னு நினச்சி எப்படியாச்சும் அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்கு தற்காப்பு தேவைன்னு நினச்சிட்டு இருக்கோம். இந்த ட்ரைனேஜ்குள்ளே ஒரு நிஞ்சா புக் இருக்கும். அந்த நிஞ்சா புக்கில் இருக்க கலைகள்லாம் இந்த எலியும் அந்த ஆமைங்களும் கற்றுக்கிட்டு வெளி உலகத்துக்கு இந்த எலி ஆமைங்களை அமுச்சு விடும். வெளி உலகத்தில் மக்களுக்கு எதிராக வந்து செய்கிறவங்கள இந்த ஆமையை வந்து காப்பாற்றி